மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம், அதனுடைய 32வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிறேன், கவனிங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எவைகள் வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு எவைகள் வேண்டியவைகள் என்று என் பரமபிதா. ஆண்டவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணும்போது உலகத்திலையும் தகப்பன்மார் உண்டு. ஆமென். நம்மை ஜெனிப்பித்த தகப்பன்மார் உண்டு, ஆவிக்குரிய தகப்பன்மார் உண்டு, வழிநடத்துகிற தகப்பன்மார் உண்டு. இப்படி தகப்பன் ஸ்தானத்தில் நிறைய பேர் அந்த ரோல் எடுப்பாங்க நம்ம லைஃப்ல. ஆனால் இந்த ஒருவரை குறிப்பிட்டு இயேசு சொல்லுகிறார், பரமபிதா, ஹெவன்லி ஃபாதர். இவைகள் இது என் பிள்ளைக்கு வேணும், இது உங்களுக்கு தேவை. அறிந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவையை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நான் சொல்லும்போது தான் எனக்கு இன்னது தேவை என்பதை அவருக்கு தெரிய வரும் என்பதை நம்ம நினைக்கக்கூடாது. ஆமே, நம்ம சொல்றத என்ன சொல்ல போறோம் என்று சொல்லுவதற்கு முன்னமே அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லா காரியத்தையும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி இருக்கிறோமா என்று கேட்டால், என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம கேட்டபடி, நம்ம விண்ணப்பத்தின்படி அவர் தந்திருப்பார்னா உண்மையில் நிறைய அடிதான் கிடச்சிருக்கும். என்னடா கேட்டுட்டு இருக்கிறேன், ஹல்லேலூயா. சில சொல்லுவா, கேட்டு சொதப்பிட்டேன், ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னன்னா அப்படி சொல்லுவோம். ஆமே, அதனால தான் நான் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்பதை அறியாததுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார், வேண்டுதல் செய்கிறார். நம்ம இந்த வார்த்தையை தான் இனி வருகிற சில நாட்கள் கர்த்தர் அனுமதிக்கிறபடி தியானிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் இந்த வேத பகுதியில் ஒரு சில காரியங்களை நாம் கேட்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மார்னிங் மெசேஜுக்கு எழுதி வச்சதெல்லாம் வேற. ஆனால் காலையில் நான் கிளம்பும்போது ஆவியானவர் இன்னொரு ஆங்கிளில் அதை மெடிடேட் பண்ண வைத்தார். அவைகளை உங்கள் மத்தியில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியவைகள் இவைகளெல்லாம் என்று உங்கள் பரமபிதா. நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் நாம் எழுத வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய பிள்ளைகள். சத்தமாமேன்னு சொல்லுங்க. நாம் அவருடைய பிள்ளைகள். இங்கே கர்த்தர் காகத்தை காண்பித்துக் கொடுக்கிறார், புஷ்பங்களை காண்பித்துக் கொடுக்கிறார். காண்பித்துக் கொடுத்து காகங்கள் கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார். ஒரு தேவை வரும்போது தான் இவைகளெல்லாம் கூப்பிடுகிறது. மிருக ஜீவன்களாகட்டும், பறவைகளாகட்டும், இவைகளெல்லாம் தேவை வரும்போது, கடலில் சஞ்சரிக்கிற பெரிய திமிங்கலங்கள் ஆகட்டும், வேதம் அது எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவை வரும்போது நோக்கி கூப்பிடுகிறது. அந்த இடத்துல காகம் கூப்பிடும்போது காகத்தின் பிதா என்று சொல்லப்படவில்லை. அப்பவும் கவலைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்களை பார்த்து சொல்ற, உங்க அப்பா தான் அதுக்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம காலையில் வெளியே என்ன ஒன்றும் இல்லையே, நான் எப்படி வெளியே போவேன், நான் எப்படி காரியத்தை நடப்பிப்பேன் அப்படின்னு இருக்கும்போது காலையில் பறவைகள் அப்படி பாட்டு பாடிட்டே போகும்.
இயேசு சொல்ற, அது காலில் எழுப்பி பறக்கு பார்த்தியா, உன் அப்பாவால. உங்க அப்பா, உங்கள் பரமபிதா. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க அப்பாவால இந்த காகம் வாழ்கிறது, உங்க அப்பாவால இந்த பறவை வாழ்கிறது, இந்த மிருக ஜீவன் வாழ்கிறது. உங்க அப்பாவால, உங்க அப்பாவால. அவரை அப்பா என்று அழைக்காதவைகளையே அவர் பிழைப்பூட்டுவார் என்றால், அவரை அப்பா என்று அழைக்கிற உரிமை பெற்ற அவருடையவர்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அப்பான்னு கூப்பிடுங்க. மிருக ஜீவன்கள் தேவை வரும்போது மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடும். நாமும் தேவை வரும்போது மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் என்ன வித்தியாசம்? ஆசாப் சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படிங்கிறார். காக்கை குஞ்சு கத்துவது எதுக்கு அப்படின்னா பசிக்கு. பால சிங்கங்கள்லாம் கத்துறது எதுக்கு அப்படின்னா பசிக்கு. தங்களுக்கு தேவைக்கு மட்டும் கூப்பிடும், கத்துவான். நானும் என் தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னா என்ன வித்தியாசம்? நாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளானால் அடுத்த வார்த்தை சொல்லுங்க, சுதந்திரருமாமே. என்னை தேவன் பிள்ளையாக்கினது சுதந்திரிப்பதற்காக, 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 அலைந்து திரிவதற்காக அல்ல. அடிமையாய் அலைந்து திரிந்த என்னை அப்பா என்று அழைக்க வைத்தது சுதந்திரிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியம், மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அடுத்த வார்த்தை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள். இரண்டாவது ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் விசேஷித்தவன். இந்த சைடில் மட்டும் ஆமேன்னு வருது, அந்த சைடில் எழுதிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். இது நானா சொல்லல, என் இயேசு என்னை பார்த்து சொல்ல. நான் யார் தெரியுமா? என் இயேசு என்னை பார்த்து என்ன சொல்றாரோ அதுதான் நான். என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க என்னவும் சொல்லட்டும், என்னை பார்க்கிறவங்க என்னவும் சொல்லட்டும், என்னை பிடிக்காதவங்க என்னவும் சொல்லட்டும், என்னை பிள்ளையாக்கினவர் என்ன பார்த்து என்ன சொன்னாரோ என்ன சொல்றாரோ அதுதான் நான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நான் யார் தெரியுமா? விசேஷித்தவன். என்ன அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன் இல்லை, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் படிச்சதுனால விசேஷவன் ஆகல, அவருக்கு என்ன பிடிச்சதுனால நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. அப்ப நான் விசேஷித்தவன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் ரெண்டா பிரிக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நம்ம இந்த 3க்கு தானே கவலைப்படுறோம். ஐயோ வேலை இல்லையே, ஐயோ சம்பளம் இல்லையே, ஐயோ பேங்க் பேலன்ஸ். நம்முடைய கவலை இந்த 3 சுத்தி தானே இருக்கு. ஆமென். ஐயோ சரியான வேலை கிடைக்கலையே, பிரயாசத்தின் பலன் இல்லையே, களஞ்சியங்கள்ல. ஆமென். கடந்த நாளில் ஒரு சகோதரி ஃபீல் பண்ணி, அவள் பிள்ளைங்க அப்படி கேட்டுட்டு அப்படி பரியாசமாக பார்த்தாங்களாம். பரியாசமாக அற்பமா, என்னம்மா எங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஆமென்.
அவங்க தங்களுடைய பிரயாசம், தங்களுடைய எல்லாமே கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்தியாச்சு. என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? என்ன அந்த கேள்வி பிள்ளைங்க வாயிலிருந்து வந்ததும் தாயாரால் தாங்க முடியலை. புருஷன் இல்லை உங்களுக்கு. அப்படியே சிரிச்சுட்டு அவங்க போய் உள்ளே போய் அழுது, அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் ஃபோன் பண்ணி அந்த காரியத்தை சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லுப்பாரு, அதை நான் பிழை போட்டுக்கிறேன், நீங்கள் விசேஷித்தவங்க. அப்போ நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றால் அவைகள் இங்கே ஆகாயத்து பட்சிகளை சொல்றார், கூட இருக்கிற தம்முடையவர்களை பார்த்து சொல்றார், அவருடையவர்களை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்றாருன்னா அவைகள் சாதாரணமானவைகள். சாதாரணமானவைகளை கர்த்தர் பிழை போட்டும் போது விசேஷித்தவர்களை, விசேஷித்தவர்கள். அதனாலதான் அவர் அறியாமல் நம்ம தலையில் ஒரு முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. நீர் அறியா யாதும் நேரிடம். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியோ. ஹல்லேலூயா. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. களஞ்சியங்களிலே அடுத்த நேரத்துக்கு அவைகள் உயிரோடு இருக்குமா என்றே கேரண்டி கிடையாது இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல ஆட்கள் கீழே இருக்கிறாங்க அம்பு வச்சுட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது பறந்தா அடிப்பேன், பறந்தா அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கலாம் குருவியை பாரு, அவைகளில் ஒன்றாகிலும் அவர் சித்தமில்லாமல் தரையிலே விழாது. அப்போ எவ்வளவு நாள் இது பறக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது குறி பார்க்கிற வேடன் அல்ல, முன்குறித்த கர்த்தர். இன்னைக்கு அநேக குறி பார்க்கிறாங்க. ஆமென். கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இவ்வளவு நாள் சொல்றார், அவர் சித்தம் இல்லாமல். அப்போ அந்த டியூரேஷனை செட் பண்றது கர்த்தர், அந்த டைமை செட் பண்றது கர்த்தர். ஆமென். அது விழுது ஒரு நாள். இது அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு அடைக்கலான் குருவிக்கு மேல தேவன் வைத்திருக்கிற சித்தம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொன்று மேலையும் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சொல்ற, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்னா ஏதோ நீ பிறந்த வளர்ந்த வாழ்ந்த முடிஞ்ச இப்படி அல்ல. நான் உன்மேல் வைத்திருக்கிற சித்தம் என்பது அடைக்கலான் குருவிக்கு வேற என்ன சித்தம்? அது பிறக்குது, அது பறக்குது, அது விழுது, இவ்வளவுதான். இது அவருடைய டைம், அவர் செட் பண்றார் எவ்வளவு தூரம் பறக்கணும். ஆண்டவர் ஒரு அடைக்கலான் குருவிக்கு மேல வைத்திருக்கிற சித்தம் என்பது இவ்வளவுதான். ஆண்டவர் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவைகளை போல அல்ல என் சித்தத்தை நான் உன்மேல் வைத்திருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் அப்படிங்கிறார். நான் செய்வேன் சொல்லல, நான் அறிவிப்பேன். அப்போதான் நமக்கு தெரிய வரும், ஓஹோ அதனாலதான் ஆண்டவர் என்ன இப்படி நடத்துறாரா, அதனாலதான் இப்படி நடத்துறாரா. அது எனக்கு அடைக்கலான் குருவி தனக்கு எட்டும் வரை தான் பறக்கும். ஆனால் என்மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பது எனக்கு எட்டாதது. அதனாலதான் எனக்கு எட்டாத சித்தத்தை நான் எப்படி தொடுவேன்? அதனாலதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். என்னை யார் லிஃப்ட் பண்ணாலும், என்னை லிஃப்ட் பண்ண முடியாது, என்னை யார் லிஃப்ட் பண்ணாலும் எனக்கு அது எட்டாது. ஆனால் அவர் தம்முடைய கையில் வைத்து என்னை உயர்த்தும் போது
ஆமென். நான் விசேஷமானவன். மூன்றாவது, அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். யாருக்கெல்லாம் சரீரம் இருக்கு? ஆமென். 3 பேருக்கு இருக்கு. மீதி எல்லாம் அப்படி ஆவியில. சரீரம், ஜீவன். இதை கம்பேர் பண்ணும்போது ஆகாரமும் வஸ்திரம் எல்லாம் சாதாரணம். ஆகாரத்துக்கு ஜீவன் அல்ல தேவை, ஜீவனுக்கு ஆகாரம் தேவை. கை எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? அது வாட்சி கட்ட. வாட்சி கொடுத்தது கையில் கட்ட. இன்னைக்கு அப்படியே நம்ம மாத்திட்டோம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு விசேஷமானதை தந்திருக்கிறேன். விசேஷமானதே தந்திருக்கிறாரு, ஜீவனை தந்திருக்கிறார். யோபு கிட்ட இருந்து பறிக்கப்பட்டவைகளை விட யோபு கர்த்தர் தனக்கு கொடுத்த ஜீவனை பெருசா பார்த்தான். அதனாலதான், நீர் எனக்கு தயை, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீர் எனக்கு தயை செய்ததும் அல்லாமல் கிருபை பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆனா இன்னைக்கு அநேகர் இந்த ஜீவனுக்கும் இந்த சரீரத்துக்கும் வேண்டியவைகள் இல்லை என்கிற காரணத்தினாலே இந்த ஜீவனை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்ற, சாதாரணமானதுக்காக நான் உனக்கு தந்த விசேஷமானதை கெடுத்துறாத, நஷ்டப்படுத்திடாத. அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். கர்த்தர் நமக்கு விசேஷமான ரட்சிப்பை தந்திருக்கிறார், விசேஷமான உடன்படிக்கையை தந்திருக்கிறார், விசேஷமான அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இவைகளையே தந்தவர் மற்றவைகளை தராமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்முடைய தேவை என்று நம்ம பெருசா பட்டியல் போடுறதெல்லாம் ஆண்டவர் சொல்றே, விசேஷமானது தந்திருக்கிறேன். நீ சாதாரணமானதுக்காக என்கிட்ட சண்டை போடுறியே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரணமானதுக்கு சண்டை போடாதீங்க. அப்படி நீங்க சொல்லும் போது அவங்க எழும்பிடுவாங்க. சிலர்லாம் அப்படின்ட்டு, சாதாரணமானதுக்கு சண்டை போடாதீங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கிறதே எதுக்கு தான்? ஆமென். அல்லேலூயா. இந்த 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 நம்முடைய சிந்தை மண்டலத்தில் எப்படி ஒரு மாற்றம் வரட்டும். நம்முடைய வீடு பாபேல் கோபுரமா இருக்கக்கூடாது, மேல் வீட்டறையா இருக்கணும். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? பாபேல் கோபுரத்தில் ஒரே பாஷை தான், ஆனால் ஒருத்தர் பேசுறது இன்னொரு ஆளுக்கு புரியாது. மேல் வீட்டறையில் பல பாஷைகள், ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக இருந்தாங்க. புரியாதுன்னா என்ன அப்படின்னா, என்ன சில மனைவி வந்து சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, ஏய் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சில சொல்லுவாங்க, என்னால ஒன்ன புரிஞ்சிக்கவே. பாபேல். ஆமென். ஏமா நீ ஏமா இப்படி இருக்க, புரிஞ்சிக்கவே முடியலையேம்மா. பாபேல். சப்ஜெக்ட்ல இல்லாதது உள்ள வருது, யாரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். நான் வேலைக்கு போகும்போது சிரிச்சுட்டு தானே இருந்தேன். சாயங்காலம் வரதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. நேற்று நைட்டு தான் உன்ட்ட நல்லா பேசினேன், புரிஞ்சிக்கவே. புருஷன் மனைவி வாக்குவாதம் நடக்கும்போது பிள்ளை சொல்லும், என்ன பேசுறீங்கன்னு எனக்கு. பாபேல். ஹல்லேலூயா. ஆமென். 1ஆம் தேதி காலையிலே டெஸ்ட் பண்ணுங்க, நம்முடைய வீடு என்னவா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் நாங்கெல்லாம் பாபேல்னா அதை பாபிலோன்ல உள்ளதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில எல்லாம் இருக்கு. ஆனால் ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை பேசுறாங்க, ஆனால் அவர்கள் ஒன்றாய் நின்றார்கள். இயேசுவின் நாமத்திலே அப்போஸ்தலர் 2:1 ஒவ்வொரு வீடும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
விசேஷமானவைகளை தன்னை ஒன்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம் இன்னும் டீப்பாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் சண்டே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நடத்துவாராக. இன்னொரு முக்கியமான காரியம் மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, அவிசுவாசிகளே என்று சொல்லவில்லை, அற்ப விசுவாசிகளே. அப்போ விசுவாசம் வந்தாலே நம்ம யாராயிட்டோம்? பிள்ளை ஆயிட்டோம். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பிள்ளையை தான் எப்படி கூப்பிடுறாருன்னா, அவன் நம்ம வேற வேற மாதிரி கூடுவோம். கோவம் வந்துட்டுனா பிள்ளைய பார்த்து என்ன அப்படி அப்படி சொல்லுவோம். ஆமாம், அப்படி அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவாரானால், இவ்விதமாய் உடுத்துவாரானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும்னா அந்த புல்லுக்கு டியூரேஷன் எவ்வளோ? ஒரு நாள். கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். நம்மை தேவன் படைத்தது ஒரு நாளுக்கல்ல, ஒரு நாளுக்கல்ல, ஒரு நாளுக்கல்ல. நான் ஒரு நாளுக்குரியவன் அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று. அப்போ ஒரு நாளுக்குரியதுக்கு கர்த்தர் அழகா உடுத்து வைக்கிறார். எப்படி உடுத்து வைக்கிறார்னா, சாலமோன் கூட 29 வசனத்துல பாருங்க, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்தது இல்லை என்று சொல்றது யார் சொல்லுங்க? அந்த புல்லுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தவர், புல்லுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டவர். இங்க பாரு, சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் என்ன? சாலமோன் தன்னுடைய வஸ்திரத்தை தன்னுடைய ஞானத்தினால் தைத்தான். இந்த புல்லுக்கு எங்கெங்க ஞானம்? ஆமென், ஹல்லேலூயா. அதனால தேவன் தம்முடைய ஞானத்தினால் அதுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டார். ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே, ஸ்தோத்திரம், அதில் அவருடைய ஞானம் விளங்கும். எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே, ஸ்தோத்திரம், அவருடைய ஐஸ்வர்யம் அதில் விளங்கும். சர்வ மகிமையிலும் விதவிதமான ட்ரெஸ் விதவிதமாய் போட்டான். கர்த்தர் சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு ட்ரெஸ் தச்சுட்டு சாலமோன் போடும்போது ஆண்டவர் பாப்பார், ஊரார் பார்க்கும் பெஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு ஆண்டவர் பாப்பார். அந்த புல்லை பாரு. ஆமென். அதனால இது எப்படி இருக்குன்னு நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த புல்லை பாரு. நான் சொல்றேன், சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை. ஆண்டவரே, இந்த ஒரு நாள் புல்லுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி விடுறீங்களா? எஸ். கர்த்தர் சொல்றேன், நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்திருக்கிறேன். என்ன ட்ரெஸ் ஆண்டவரே? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இது விழுந்ததுனால நீ என் கூட இருப்ப. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா. ஒவ்வொரு நாள் எழும்பும் போது நம்முடைய வாழ்க்கை புல்லை போல மறைந்திருக்க வேண்டியது. 147வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஒரு புல்லை முளைப்பிக்கிற காரியத்தை குறித்து சங்கீதக்காரனை கொண்டு ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். இந்த பூமியில புல்லை ஒரு நாள் டியூரேஷன் உள்ள புல்லை முளைப்பிக்க தேவன் எங்க முதல்ல கிரியை செய்கிறார்? வானத்துல. வானத்துல வானத்தை மேகங்களால் மூடி. என்ன ஒர்க்குங்க இது? மழையை பெய்ய பண்ணிங்கள, மழையை ஆயத்தப்படுத்தி அந்த மேகத்துக்குள்ள ஒவ்வொரு டிராப்பா ஏற்றி அந்த மேகத்தை வெடிக்க வச்சு
அதற்குள்ள இந்த கரெக்டாக எந்த இடத்துல இந்த புல் முளைக்கணும் அந்த இடத்துல அந்த மழையை பெய்ய வச்சு ஒரே ஒரு நாள் வாழக்கூடிய புல்லை முளைப்பிக்க கர்த்தர் இவ்வளவு செய்யும் போது அவர் சொல்றார், உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். உனக்கு வேண்டியவைகள் எவைகள் என்று அவர் அறிவார். யார் அவர்? என் பரம பிதா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அடுத்த வார்த்தையை சொல்லுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் 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 வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. எனக்கு வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரியும். முடிந்தால் முழங்கார் படிக்கிட்டு எனக்கு வேண்டியது என்ன என்று உமக்கு தெரியும், என் அப்பாக்கு தெரியும். இப்படிலாம் வாயை திறந்து சொல்லணும். மனசுலேருந்து அப்படி என் அப்பாக்கு தெரியும். அப்பா உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா என்ன வேண்டியது என்றும் என்ன செய்யப்பட வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு செய்வீங்க. என்னை விசேஷப்படுத்தி இருக்கிறீங்க. எனக்கு விசேஷித்தவைகளை தந்திருக்கிறீங்க. என்னை ஒரு நாளுக்கென்று நீர் படைக்கவில்லை அப்பா. ஆமென். ஒரு நாளுக்கென்று படைத்திருந்தால் ஒரே நாள் தான் கிருபை, ஒரு நாளோடு கிருபை நின்றிருக்கும். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. நமக்கு ஒரு டியூரேஷனை கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கிறா. பாதியில முடிய கர்த்தர் விட மாட்டா. ஆமென். அடைக்கலான் குருவிகளை பாருங்கள், அவருடைய சித்தம் இல்லாமல் அதில் ஒன்று கூட கீழே விழாது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படி 2 கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும். ஆமென். எல்லா சகரபபலபபலப Glory. Amen. Hallelujah. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ 1000 நன்மைகள் 1000 அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மனதார சொல்லுங்க. நல்ல எபனேசராய், நல்ல we love you Father, நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய், ஆமென். நன்றி சொல்ல நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீர் அறிவீர், அறிந்து நடத்துகிறீர். நீர் எங்களுக்கு தந்ததெல்லாம் எங்களுக்கு வேண்டியவைகள், நீர் எங்களுக்கு தராததெல்லாம் எங்களுக்கு வேண்டாதவைகள். ஆமே. எங்களுக்கு வேண்டியவைகளை எங்களுக்கு தந்து இம்மட்டும் எங்களை நடத்துகிற முடிய அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.